வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடக ராசி. நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. கடகராசி அன்பர்களே, சந்திரனை ராசிநாதனாகவும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்களையும் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன், கேது ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். இந்த மாதம் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள். பொதுவான பலன்: கடந்த சில மாதங்களாக குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள், குழப்பங்கள், தீர்வுக்காக காத்திருந்த பிரச்சனைகள் தீர்ந்து இந்த மாதம் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த நெருக்கடிகளுக்கு தீர்வு காணும் மாதமாக இந்த மாதம் அமையும். சுப காரிய தடை நீங்கும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி ஆகியவை கிடைக்கும். குடும்பத்தினரின் உடல்நலக்குறைவில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். திருமண தடையை சந்தித்து வந்தவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். நிதி நிலையை பொறுத்தவரை இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிதிநிலை சீராக தொடங்கும். சேமிக்கும் எண்ணமும் அசையா சொத்துக்கள் வாங்கும் எண்ணமும் அதிகரிக்கும். திடீரென்று ஏற்படும் பண வரவுகளால் சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். பழைய கடனை அடைக்க முயற்சி செய்வீர்கள். துணையுடன் இருந்து வந்த வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள் உள்ளிட்டவை மறைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். சகோதரர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். சில கடகராசி அன்பர்களுக்கு காதல் கைகூடும். வேலை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் அமையும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் முடியும் வரை சாதகமான நிலையை சந்திக்கலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது சாதகமான மாதமாக இருந்தாலும் வருவாய் சாதாரணமாகவே இருக்கும். அதிக முதலீடுகள் இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இது சாதகமான மாதமாக அமையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்பட்டை, கழுத்து போன்றவற்றில் வலி ஏற்படலாம். சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவது இது போன்ற நோய்களை குறைக்கும். மாணவர்கள் தங்கள் செயல்திறனை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது. கலைஞர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான பலன்களை கொடுக்கும் மாதமாக அமையவிருக்கிறது. உங்கள் வருவாய் அதிகரித்து சந்தோஷமடைவீர்கள். வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும் மாதமாக அமையும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் தங்கள் செயல்பாட்டால் தங்கள் முன்னேற்றத்தை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். உங்களுடைய திறமையை அதிகரித்துக் கொள்வீர்கள். உங்கள் மேலிடத்தின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீர்கள். பொதுவாகவே இந்த மாதம் வருவாயில் முன்னேற்றம், செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். அஷ்டமச்சனியின் காரணமாக சில உடல்நலை குறைபாடுகளை சந்திக்க நேரலாம். பணம் விரயம் தவிர்க்க முடியாததாக போகலாம். சற்று கவனமாக திட்டமிட்டு செயல்பட்டால் விரயத்தை குறைத்து அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்யலாம். அஷ்டமத்து சனி முடியும் வரை உடல்நிலையிலும் பண விஷயத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது. குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் செயல்படுவார்கள். சிலருக்கு தவிர்க்க முடியாத கடன்கள் வாங்க நேரிடலாம். அதை பின்வரும் காலங்களில் அடைத்து விடுவீர்கள். இந்த மாதம் சாதகமான பலன்கள் அதிகமாகவும் பாதகமான பலன்கள் குறைவாகவும் நடைபெறும் என்பதால் மகிழ்ச்சி கொள்ளலாம். இந்த மாதம் நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.